கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கண்களை குறித்து பார்த்து வருகிறோம். கடைசியாக சங்கீதம் 123 சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். 123 2ஆம் வசனம். வேலைக்காரன் கண்கள் எஜமானி நோக்கி போயிருக்கிறோம். வேலைக்காரி கண்கள் எஜமாட்டியை நோக்கி போயிருக்கிறவரை எங்கள் கண்கள் எங்கள் தேவனாகிய எஜமானை நோக்கி இரக்கம் செய்கிற வரைக்கும் அவர் எங்கள் கண்கள் அவரை நோக்கிறோம். நல்ல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரியை, தேவனிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம கண்கள் அவரை நோக்கி இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் இரக்கம் கிடைக்கணும் தேவ பிள்ளைகளை என்று சொல்லி நமக்கு தெரியும். அப்போ இந்த இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் உங்கள் கண்கள் தேவனை நோக்கி தான் அமர்ந்திருக்கணும். உலகத்தை நோக்கி அல்ல, உலக மக்களை நோக்கி அல்ல, இறக்கம் செய்கிற வரைக்கும் உங்கள் கண்கள் அவரே தான் நோக்கி. தாவீது 27ஆம் சங்கீதம் 4ஆம் சங்கீதம், நான் ஒன்றே கேட்டான் அவரே அதே தான் நாடிக்கொண்டு இருப்பார். அவர் கண்கள் அப்படியே தான் அவரை பார்க்கும். தாவீதுடைய கண்கள் இறக்கம் அவரே தான் நோக்கி கொண்டு இருக்கும். உலகத்தில் வேற யாரையும் நோக்காது. இன்னைக்கு அநேகருடைய கண்கள் மற்ற மனுஷர்களை நோக்கி, உலகத்தை நோக்கி, அவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா, இவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா, கண்கள் அவரை நோக்கி கொண்டு இருக்கும். ஆனால் இரக்கம் பாராட்டுற தேவன் அவர் தான். நான் இரக்கமுள்ளவனுக்கு இறங்குறவராக இருக்கிறேன்னு சொல்கிறான். அந்த இரக்கம் பெறுகிற வரைக்கும் உன் கண்கள் தேவனை நோக்கி இருக்கிறார். எப்படி வேலைக்காரன் கண்கள் தேவ பிள்ளைகளை தன் எஜமானை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்க போல, தேவன் இரக்கம் செய்கிற வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இரவு பகல் என்னை நோக்கி கூட இறங்காமல் இருப்பனோ என்று சொல்கிறார். அந்த இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் உன் கண்கள் அவரே தான் நோக்கி, வேறு மாறவே கூடாது. மோசே தேவனிடத்திலிருந்து இந்த இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் அவன் இடப்படுவான், இறங்கவே மாட்டான். தேவனிடத்தில் இரக்கம் கிடைத்து தேவன் பேசுனதுக்கு அப்புறம்தான் அவன் கண்கள் தேவ பிள்ளைகளே இடத்துலேருந்து இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் தான் வெளியில் போவான். உடனே அவன் விழுந்துருவார். அதே போல் தாவீது தான் தேவ பிள்ளைகளை எந்திரிச்சு போயிட மாட்டாங்க. தேவன்கிட்ட இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் அவன் கண்கள் அவங்களே நோக்கி கொண்டு. ஆண்டவரே, தாவீது சொல்கிறார், நான் மனுஷன் கையில் விழப்படாதப்பா என்று சொல்ல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைಗೆ, சகோதரனை சகோதரி, விசுவாசியை, ஊழியக்காரனை ஊழியக்காரியை, உனக்கு இரக்கம் கிடைக்கிறது தேவ சமூகத்தில் தான். அந்த இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் உன் கண்கள் அவரை தான். ஊழியக்காரன் கண்கள் தேவனை நோக்கி தான் இருக்கணும். விசுவாசி கண்கள்லாம் அப்படி தான். உலகத்து மக்கள் தான், அறியாத ஜனங்கள் ஒருவேளை உங்களை நோக்கி இருப்பாங்க. உங்கள் கண்கள் ஆண்டவரே இரக்கம் கிடைக்கணும், இந்த என் சபைக்கு இடம் கிடைக்கும், என் விசுவாசிக்கு இடம் கிடைக்கணும், ஒரு ஊழியக்காரன் தரப்பில் நிற்கணும். ஆண்டவரே எனக்கு இடம் கிடைக்கணும், என் குடும்பத்துக்கு இடம் கிடைக்கணும், என் சபைக்கு இடம் கிடைக்கணும், என் விசுவாச பிள்ளைக்கு இடம் கிடைக்கணும், என் கிராமத்துக்கு இறக்கம் கிடைக்கணும், என் தேசத்துக்கு இறக்கம் கிடைக்கணும் என்று சொல்லி நீ தரப்பில் நிற்கும் பொழுது தேவன் அந்த இறக்கம் கிடைக்கிற வரைக்கும் அதே கேள் அவரையே நோக்கி. உன் கண்கள் அவரையே நோக்கி, வேற நோக்காத. உன் கண்கள் நோக்காண்டா. அங்கேருந்து பரத்துலேருந்து இங்கேருந்து வரும், இங்கேருந்து பரத்துலேருந்து அவனுக்கு இறக்கம் ஜெயம் கிடைக்கும். பரத்துலேருந்து நன்மை வரும். உன் கண்கள் தேவனை நோக்கி இரக்கம் செய்கிற வரைக்கும் என்னென்ன விஷயத்தில் இரக்கம் கிடைக்க வேண்டுமோ அந்தந்த விஷயத்துக்காக இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் உன் கண்கள் தேவனை நோக்கியே காத்திருப்பதாக. அவரை நோக்கி நீ பார்க்கும்போது தேவ சமூகத்தில் இரக்கம் கிடைக்கும். மோசே உடனே ஆண்டவர் பேசலை, 6 நாள் காத்திருக்கான். தேவனை இரக்கம் கிடைக்கலன்னு எந்திரிச்சு போகலை. 7ஆம் நாள் தான் கூப்பிடுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவனை நோக்கி உன் கண்கள் நோக்கி இருக்கட்டும். உலகத்தை நோக்கி இல்லை, பணக்காரனை நோக்கி இல்லை, நல்ல விசுவாசம் உள்ள பணக்காரனை நோக்கி இல்லை. தேவ பிள்ளையே, தேவனை நோக்கி உன் கண்கள் நோக்கி இருக்கட்டும். அவர் இறங்குவா, உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் திட்டத்தை நிறைவேற்றுவார், உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், உன் சபையை ஆசீர்வதிப்பார், விசுவாசம் ஆசீர்வதிப்பார், கிராமத்தை ஆசீர்வதிப்பார், உன் தொழில் ஆசீர்வதிப்பார், ஒரு விவசாயத்தை ஆசீர்வதிப்பார், என்னென்ன படிப்பை ஆசீர்வதிப்பார். இறக்க செய்கிற படிக்கும். படிப்பில் ஒன்றும் தெரியலையா, எல்லாம் ஒன்றும் தெரியாமல் இருக்கா ஐயா, அதுக்கு ஆன்சர் வர வரைக்கும் உன் கண்கள் அவர் நோக்கி இருக்கட்டும். வியாபாரத்தில் ஒன்றும் தெரியலையா, அந்த வியாபாரத்தை செய்ய ஆண்டவர் ஞானம் கொடுக்குற வரைக்கும் அவர் கண்கள் அவரை நோக்கி இறக்கம் கிடைக்கிற வரைக்கும். தொழிலையா, என்னம்மா மழை பெய்யலையா, இறக்கம் கிடைக்கிற வரைக்கும். தேவ பிள்ளைகளே, எலியா அப்படியெல்லாம் இருந்தால் எத்தனையோ ஊழிய வேதத்தில் பார்க்குறோம். அவர் இரக்கமுள்ள தேவன். இரக்கம் வேதவசனம் சொல்கிறது, இரக்கமுள்ளவர்கள்
இரக்கம் பெறுவார்கள், தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதத்தில் பார்க்குறோம். நீங்களும் இறங்குங்க, தேவன் இறங்குவார். அவரை நோக்கி பார்த்துருங்க, உங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். உலகத்தை நோக்கண்டா, உலக காரியங்களை நோக்கண்டா. உங்கள் கண்கள் தேவனை நோக்கி, கல்வாரியை நோக்கி, இயேசுவை நோக்கி பாருங்கள். தேவன் உங்களுக்கு இறங்குவார், அதிசயங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாம் நடக்கும். கண்களை முடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எஜமான வேலைக்காரி கண்கள் எஜமானி நோக்கி விடு, வேலைக்காரி கண்கள் எஜமாட்டி நோக்கி இருக்கு. நீர் இறக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கோம். எங்கள் தகப்பனை நோக்கி, தேவாதி தேவனை நோக்கி, ராஜாதி ராஜாவை இயேசு கிறிஸ்துவை நோக்கி என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீர் இறங்கும் அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். இயேசுவை நாமத்தாலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் கண்கள் தெய்வனை நோக்கி இருக்கட்டும். இறக்கம் வருகிற வரைக்கும் கர்த்தர் உங்கள் இறக்கம் பாராட்டுவார், வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.